உலகத்தில் 8 பில்லியனில் 3 பில்லியன் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய காரணம் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தேவ மனிதர்களால். 12 சீடர்கள் எப்படி மறித்தார்கள்? ரத்த சாட்சியம் மறிக்கிறாங்க. மத்தேயுவை எத்தியோப்பியா நாட்டில் ஈட்டியால் குத்தி குடல் சரிய வைத்து சாகடிச்சாங்க. மார்க்குவை அலெக்சாந்திரியா பட்டணத்தில் நாயை இழுத்து கொண்டுகிறது போல இழுத்து கொண்டு போய் அவனை கொன்றார்கள். லூக்காவை கிரேக்க பட்டணத்தில் ஒலிவ மரத்தில் தூக்கு போட்டு சாகடிச்சாங்க. யோவானை பத்முத்தீவில் போடுறாங்க. அநேக கொடுமைகளை அவர் அனுபவித்தார். அந்திரேயாவை சிலுவையில் அறைந்து அங்கிருந்து பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. அவனும் தைரியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டே சேர்த்தான். பர்த்திமேயு உயிரோடு கூட தோல் உரிக்கப்பட்டு அப்படி கொன்று போட்டார்கள். உயிராகவே தோலை உரிச்சாங்க. தோமா இந்திய தேசத்தில் இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்படுகிறது. யூதாவை மரத்தில் கட்டி போட்டு அம்புகளை எய்து கொன்றார்கள். பேதுருவை தலைக்கீழாக சிலுவையில் வைத்து அறைந்தார்கள். அப்படிதான் பேதுரு மரிச்சு போனார். சின்ன யாக்கோபை பெரிய கோபுரத்திலிருந்து கீழே தள்ளி அப்படியும் சாகாமல் தடியால் கல்லால் அடித்து சித்திரவதனை படுத்தி கொன்று போட்டார்கள். வாழ்க்கையில் எதை இழந்தார்கள்? எதற்காக? இயேசு இழக்கலை, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தார்கள். பெரிய யாக்கோபை எருசலேம் நகரில் தலையை வெட்டி சாகடித்தார்கள். பவுல் ரோமாபுரியில் சிறை சேதம் பண்ணப்பட்டார். தேவச்சனங்களே, வேதத்தில் உள்ள 12 சீடர்களும் அநேக பரிசுத்தவான்களும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். வாழ்க்கையில் உயிரை இழந்தார்கள், உடைமை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இயேசு இழக்க மட்டும் என்று